பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த மாதிரி பிரெட் ஒரு 5-6 எடுத்து வச்சுக்கோங்க. டிஃபன் டைல் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மட்டும் ஊற்றி கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். பிரெட்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் போட்டு உங்ககிட்ட இருந்த பாதாம் பருப்பும் போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் வறுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. 250 கிராம் சுகர், 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். கம்பி பதம் வர தேவையில்லை. இதில் உள்ள தூசி இல்லை, முந்திரி வறுத்தது தான் இந்த மிதந்து. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பாகு கையில் ஒட்டினா போதும். ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்ச பிரெட் துண்டுகளை போட்டு நல்லா கிளறணும். கொஞ்சம் நெய், ஒரு 100 மில்லி பால் ஊற்றிருக்கிறேன். பால் ஊற்றி நல்லா கிளறணும். இந்த பிரெட் வந்து நல்லா மூழ்கிற மாதிரி நல்லா கிளறி விடணும். அந்த முந்திரி பாதாமை இதோட சேர்த்துக்கலாம். கல்யாண வீடுகளில் செஞ்சுருப்பாங்க, அதே டேஸ்ட் இருக்கும்.